ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு ஒன்று ஞாபகம் இருந்துமே இல்லாத மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அம்மா இது ஒரு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ஒன்று சின்ன வயசுல அம்மா ஞாபகம் இருக்கு. இன்னும் சின்ன வயசுல போது பால் கிடைக்காதுலாம் வாங்கி போட்டு குடிப்போம். ஆனால் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை இடையே விட்டு தின்னுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் எங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து போட முடியல. இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே, வாங்க போகலாமா? ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் ரொம்ப நாள் எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாளாக தலையே தூங்கலை ஃப்ரெண்ட்ஸ். தலை வந்து பாரமாகும். ஒரு தப்புன்னா பில்லு எடுத்துட்டு அப்படியே வேர்வை ஊற்ற வந்து அப்படியே வந்து பச்சை தண்ணி ஆற நடக்குது வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து சளியாக பிடிச்சிக்குது அப்படி. ஆமாம், இதுக்கப்புறம் இருந்துக்கலாம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி குடிக்காதீங்க. சரி வாங்க போகலாம். என்ன யோசிச்சுன்னுக்கிறீங்க? எனக்கு வந்து ஞாபகம் ஒரு மாதிரி எனக்கு அப்பப்போ ஞாபகம் எடுத்து போட்டு வரமாட்டேங்குது. அதாவது சின்ன வாங்கலாம் சொல்லி போகிற கடவுளை எப்போ வர கடை தான் ரெகுலராக வந்தாச்சா? கூட்டாங்க அதிகமாக. நம்ம வந்து வாங்கிட்டு போய் வீட்டை கூட பார்க்கலாம்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. எம்மா நான் நின்று கிடத்து எனக்கு ஃபஸ்ட்டு தலைவலிக்கு வராங்க நின்று இருக்குது வேறு, அதனால தான் வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கிடச்சிக்குது. மசாலா தீத்தூளா? சரி சரி எடுத்துட்டு வாங்க. என்ன நான் எடுக்கிறேன்னு பார்க்குறேன். நான் பின்னாலே தான் போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸாக ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி போயுமே வரும்போது அவர் மட்டும் ஈர்த்தினார் மட்டும் பார்த்துனே போகிறேன். ஜெயஸ்ரீ இல்லை நீங்கள் மட்டும் போய்க்கிறீங்க பாருங்க பாருங்க. சோப்பு இருக்குது வீட்டிலம்மா. ஜெயஸ்ரீ இன்னும் முந்தி டப்பா எடுத்துக்கிறீங்க, சின்ன டப்பா வாங்கிக்கங்க. அது என்னத்துக்கு வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் முந்திரி ரேட்டு அதிகமாக நான் தெரியல. ஆனால் பண்ருட்டி பக்கம் வந்து முந்திரி ரேட் வந்து கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அரை கிலோ 1/4 கிலோ 300 600 அப்படி இருக்கும் விற்கும். ஏலக்காய் தேடும் ஜெயஸ்ரீ அடுத்து வந்து எங்கே நிற்கிறீங்க? அம்மா இது ஒரு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ஒன்று சின்ன வயசுல போது பால் கிடைக்காதுலாம் வாங்கி போட்டு குடிப்போம். ஆனால் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை இடையே விட்டு தின்னுவோம். சூப்பராக அமுல் டப்பா. ஜெயஸ்ரீ எங்கே வந்தாலும் வேலை மட்டும் கரெக்டாக இருக்கிற. என்ன சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, பண்ணிட்டு வந்து என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறது. ஏன்னா வந்து நாங்கள் மொத்தமாக பொருள் சொல்லி அவங்க வந்து எடுத்துகிட்டு வர கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிருந்தோமே. ஆனால் வந்து அங்கே வந்து நிறைய கூட்டன்றதுனால நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கே போய் நாங்களே இப்போ எல்லா பொருளையும் வந்து பார்த்து வந்து எடுத்துன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த அளவுக்கு இதுதான் வெயிட்டான பர்ச்சேஸ்ன்னு சொல்லணும். எப்போ போனாலுமே 500 ரூபாய் 600 ரூபாய்க்குள்ளே வந்து முடிச்சுன்னு வந்துடும். ஆனால் இந்த வாட்டி வந்து பில்லை எவ்வளோ ஒருத்தர தேய்ச்சிக்கிறேன்னு பாருங்கள். 1121 ரூபாய் வந்து அம்மாவுக்கு வந்து மொய் வச்சுட்டு வந்துக்கிறேன். பாத்தீங்களா, கடைசியா 1 ரூபாய் மொய் வச்சுட்டு வந்துக்கிறேன். அம்மா தானே வந்ததா கூட பரவாயில்ல, இந்த 1000 ரூபாயில நான் எல்லா சாலையும் முடிச்சுட்டு வந்துருப்பேன். ஒன்னும் கூட கொண்டு வந்ததுக்கு நீ எனக்கு நல்லா வெயிட்டா செஞ்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். விளையாட்டு சொன்னேன் ஜெயஸ்ரீ. என்ன நம்பிட்டு தானே நீ வாங்கி வந்த, இல்லாத ஒரு பொருள் தானே வாங்கி வந்த. அதெல்லாம் எந்த ஒரு இது இல்லை. என்னன்னு பாக்கலாமா? பாக்கலாம். கற்பூரம் 2 பாக்கெட்டு வந்து ஆயுத பூஜை இல்லையா, அதுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ண வந்து எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டு வரணும். வீட்லயும் வந்து மாசம் கடைசியில் நம்ம பொருளே வாங்கலாம் இல்லையா, அதனால ஆயுத பூஜைக்கு வாங்கின அந்த மாதிரி இருக்கு, வீட்டுக்கு வாங்கின அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல போய் வாங்கணுமே. ஒரு சரம் ஷாம்பு, வாரத்துக்கு ஒரு சரம் ஷாம்பு வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையுமே ஷாம்பு மட்டும் சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா ஜெயஸ்ரீ 2 யூஸ் பண்ணுவேன், 3 கூட யூஸ் பண்ணுவேன். ஜெயஸ்ரீ நான் ரெகுலராக எப்பவுமே 2 தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே கணக்கு பார்த்து டெக்குன்னு ஆகி போகுது. ஷீரோலாம் வேறு ஷாம்பு. ஆமாம், ஷீரோவுக்கு 2 ஷாம்பு ரெகுலராக வேறு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ கூட 1/2 கிலோ வெல்லம் ஸ்வீட் ஐட்டம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அது கடலைப்பயிறு 1/2 கிலோ. ஆமாம், மஞ்சத்தூள் 50, அதுக்கப்புறம் வந்து கடுகு 50. இது என்னது? சவுசவுலமா ஜவ்வரிசி. ஜவ்வரிசி இது எவ்வளோன்னு சொல்லி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு வந்து 4 கிலோ. அதுக்கப்புறம் வந்து சேமியா, பாயசம் சேமியா. அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், விளக்குத்திரி,
தைலம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முக்கியமாக வந்து தேவைன்னு சொல்லிட்டு இந்த தைலம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேட்டால் மூஞ்சில் கொஞ்சம் தடவை எரிச்சல் தெரியாது, அதனால தான் அந்த தைலம் தான் எனக்கு இப்படி வாங்கி வந்துடுறேன். ஒரு பை வந்து காலியா, ரெண்டாவது பை வந்து குடிக்கலாம். அப்புறம் வந்து சாம்பிராணி. ஆமாம், ரெகுலராக எப்பவுமே வாங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்தேன். அதான் ஏன்ப்பா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு மொத்தமாக வந்து வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அந்த சோப்பு நம்ம வந்து பிரித்து பார்த்தோம். நம்ம குழாங்கல் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இந்த சோப்பை பார்த்தோன்னு எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து குழாங்கல் அடிக்கிறோம் இல்லையா, அந்த ஞாபகம் தான் வந்துட்டு எனக்கு. அங்கே ஒரு உருண்டையான சேப்புல இருக்கு பாரு. மொத்தமாக வந்து 3 குழாங்கல். குழாங்கல் பார்க்க தான் வந்து பெருசாக இருக்குது. ஆனால் எத்தனை நாள் வரும்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சோப்புலாம் கரெக்டாக ஒரு வாரம் கூட ஒரு 2-3 நாள் சேர்த்து வரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த சோப்பு எத்தனை நாள் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நூல்கண்டு. எனக்கு கேட்டால் அங்கே வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வாங்கி வச்சுட்டு எப்படி தான் தொலைதுன்னு தெரிய மாட்டேது. அதனால் வந்து நம்ம பண்டல் வாங்கி வச்சுன்னா நம்ம பூ கட்டும் போது எப்போ நினைக்கிறோமா போய் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்தாச்சு. அப்புறம் வந்து 6 லிட்டர் வந்து தீபம் எண்ணெய், நெய் 100, 50 கரம் மசாலா தூள், 100 தனி மிளகாய் தூள். எதுக்குமா இவ்வளோ தூரம்? நான் வந்து எதனா வறுக்கலாம் எனக்கோசம் அது வந்து நான் வாங்கி வந்துட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு வரேன். எனக்கு அது இப்போ முன்னெல்லாம் நான் தொடவே மாட்டேன். அதை பார்த்தா காரம் வந்து ஒதுக்கிடுவேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு பொரிச்சாலும் எது பொரிச்சாலும் அது கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் காரமாக நல்லா டேஸ்ட்டாக ஹெவியாக இருக்குது அழகாக சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், 1/2 டசன் சோப்பு. ஆமாம், 6 சோப்பு. 6 சோப்பு. எனக்கு இந்த சோப்பு தான் பிடிக்குமே. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு முந்திரி. ஆமாம், பாயாசம் செய்யறதுக்கான எல்லா ஐட்டமும் வந்து வாங்கி வந்துட்டோம். நான் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அம்மா அப்பளமா? அம்மா அப்பளம். எனக்கு இது வந்து நான் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம இப்போ இலையில் வைக்கும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன். அது வீட்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த அப்பளம் நான் வாங்கி பொறிக்கலாம் சொல்லிட்டு வாங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் வந்து வாங்கணும். மசாலா டீ தூளா? அதுக்கப்புறம் வந்து ரெகுலேட்டர். அம்மா வந்து அங்கேயே பிரித்து பார்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு கடையில் வந்து பிரித்து பார்த்துட்டாங்க. பிரிச்சுட்டா நம்ம தான் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பொருளை. அதான் பிரித்து பார்த்துட்டு அம்மா வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லபடியாக அடிக்குது. இதுதான் இப்படி இது தூக்கி போட்டு இப்படி அடிப்பாங்க. நம்மளுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு ஒன்று ஞாபகம் இருந்துமே இல்லாத மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து தீபாவளி பண்ணி வந்து கட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் தீபாவளி மாதம் பொருள் ஃபுல்லாகவே வரும். அப்படி இருந்துமே எல்லாமே அதிகமாகவே வந்து வாங்கி வந்துட்டாங்க. நான் உண்மையிலுமே ஞாபகம் இல்லை தான் வாங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்தால் கூட நான் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆமாம் தீபாவளி பண்ணிட்டு வந்தால் நம்ம வந்து என்னென்னலாம் கொடுத்துக்கிறாங்க, என்னென்னலாம் தந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அது ஒரு வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் பட்டாசு பார்க்கலாம். என்ன தீபாவளி பர்ச்சேசிங்லாம் பண்ணலையா? பண்ணணுமே. ஜெயஸ்ரீக்கு துணி, அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, எனக்கும் ட்ரெஸ் இந்த வருஷம் எடுக்கணும். ஆமா கண்டிப்பா. நம்ம 3 பேருமே அழகாக ஃபேமிலிக்கு நம்ம எடுத்துக்கலாம். வேணா ஒரே மாதிரி மேட்ச் எடுக்கலாமா? பார்க்கலாம். சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாழைப்பழம், பொரி எல்லாம் கடலாம் வாங்கிட்டு வந்தேன். கடலை வந்து ஊற வச்சேன். நாளைக்கு ஆயுத பூசை இல்லையா, இன்றைக்கி ஊற வச்சா தான் நாளைக்கு வந்து அவிச்சு செய்ய முடியும். ஜெயஸ்ரீ வந்து இதில் ஒரு மிஸ்டேக் போயிட்டேன். ஏம்மா எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடணும் போல தோணுதுமா, வந்து பொரி சாப்பிட்ற மாதிரி சொன்னேன். சரி சாப்பிட்ருமா, பொரி சாப்பிட்ருங்க, நான் வேணா கடையில் கூட 1 மிஷி வாங்கிக்கிறேன் சொன்னேன். அதுமாரி பொரி ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து பொரி 1 மிஷி வாங்கின்னு வரணும். வாங்கிக்கலாம். நான் ஒன்றும் சொல்லலைம்மா, சாப்பிட்டா தான் சொல்கிறேன். சாமிக்குன்னு வாங்கி வந்து ஃபஸ்ட்டு போட்டு போயிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ஆயுத பூஜையான ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பார்ப்போம். அந்த படம் டாடா பாய்.